என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு சில சிஸ்டர் எனக்கு பர்சனலாகவும் சரி இல்லை கமெண்ட்லேயும் சரி என்ன சிஸ்டர் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் 1 வீக்காக லோக்கலில் உள்ள ஷாப்புக்கு பல்க் ஆர்டராக ப்ரௌனிஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமுக்கு தான். ஸோ அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து எடுக்காமல் இருக்கேன். ஒரு சில ரெகுலர் கஸ்டமர் ஆன்லைனில் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அவங்களுக்கு மட்டும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். மற்றபடி கொஞ்சம் வெளி ஆர்டர்ஸ் வந்து எடுக்காமல் இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகிடும் அப்படின்ற ஒரு ரீசன் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து பல்க் ஆர்டர் வந்து செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டிக்காக அவங்களுக்காக தனியாக செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். ஏன்னா நம்ம சைஸ் வாரியாக ஷாப்புக்கு கொடுக்கறதுனால ப்ராப்பராக செஞ்சுட்டு சைஸ் பீசஸ்லாம் கரெக்டாக போட்டு கொடுத்தா தான் வந்து அங்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது பழைய மாதிரியே ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்பர் கொடுத்துருப்பேன். ப்ரௌனிஸ்க்கு வந்து வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டே வந்து ப்ரிப்பேர் பண்ண குக்கீஸ் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஈவினிங்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு குக்கீஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய மெஷர்மெண்ட் வந்து நான் சேல் பண்ணுறதுக்கு வேறு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். இது ஸ்மால் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நானாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் போட்டுட்டு கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இதோட அவுட்புட் வந்து எக் வச்சு தான் நான் எப்போவும் பண்ணுவேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க் தான் வந்து யூஸ் பண்ணேன். நிறைய மில்க் யூஸ் பண்ணதுனால என்னமோ தெரியல, இதோட அவுட்கம் வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அதை அப்படியே பார்ட் 2வாக வந்து கண்டிப்பாக போடுறேன், அதை பாருங்கள். இதோட ஃபினிஷிங் தான் வேறு லெவலில் வந்துருந்தது. பைப்பிங் பேக் அந்த நாசில் இல்லாமல் நான் வந்து வெறும் பைப்பிங் பேக்கில் மட்டும் போட்டு பண்ணதோட ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் வந்துருந்தது.